மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தெய்வ மனிதருடைய தேவதாசருடைய ஸ்தலத்தில் அவங்க ஸ்தானத்தில் வந்து நாங்கள் நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உபதேசத்தை பார்க்கிலும் சிலுவையை பற்றிய உபதேசம் மிக 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 மகிமையான உபதேசமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பொதுவாக இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவையில் பேசப்பட்ட 7 வாக்கியங்களை தியானிப்பது வழக்கம் இல்லையா? இந்த 7 வாக்கியங்களை சிலுவையில் பேசப்பட்ட 7 வாக்கியங்களை 7 சேயிங்ஸை நம்ம தியானிக்கணும்னா, ஆதியாகமத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு நின்னாங்கல்ல, அப்ப ஆண்டவர் அவர்களோடு பேசின வாக்கியங்களும் 7 வாக்கியங்கள் தான். தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச போது, அவர்கள் நிர்வாணிகளாய் நின்ற போது, ஆண்டவர் ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் சர்ப்பத்தினிடத்திலும் பேசின வார்த்தைகள் இருக்கு இல்லையா? எத்தனை வார்த்தைகள் பேசி, வாக்கியங்கள், வார்த்தைனா வாக்கியங்கள். அங்க 7 வாக்கியங்களை அவர் பேசியிருக்கிறார். அப்ப சிலுவையில் பேசப்பட்ட 7 வாக்கியங்கள் எதற்காகன்னா, ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த போது, மனுஷன் விழுகைக்குள்ள போன போது பேசின 7 வாக்கியங்களுக்காகத்தான் சிலுவையிலேயே எத்தனை வாக்கியங்கள் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு? 7 வாக்கியங்களை பேசியிருக்கார். இப்ப சிலுவையில் பேசப்பட்ட 7 வாக்கியங்கள் நமக்கு நல்லா புரியணும்னா, முதல்ல எது புரியணும்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு பேசப்பட்ட 7 வாக்கியங்கள் புரியணும். சரியா? ஆனா இந்த 7 14 சேயிங்ஸ் இருக்கு இல்லையா? 14 வாக்கியங்கள், திருவார்த்தைகள் இருக்கு இல்லையா? அவ்வளவையும் தியானிக்கிறதுக்கு இப்ப நமக்கு என்ன இல்லை? அவகாசம் இல்லை. என் மனைவி எப்சிபா என் கூட வந்திருக்கிறாங்க. அவங்க வேர்ல்டு முழுவதும் என் கூடவே ட்ராவல் ஆகுறாங்க. அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க அதை வேகமாக வாசிச்சிருவாங்க. தோட்டத்தில் என்ன சொன்னார், அதற்கு நிகராக சிலுவையில் என்ன சொன்னார், அந்த ரெஃபரன்ஸோட வேகமாக சொல்லிடுவாங்க. குறிக்கிறவங்க குறிச்சிக்கிறங்க. நம்ம அதில் ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம தியானிக்கலாம். சரியா? முதல்ல ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆதியாகமம் 3:9 ஆதாம் இடத்துல கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதான் தோட்டத்தில் ஆதாம்கிட்ட பேசப்பட்ட முதல் வார்த்தை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இதான் முதல் வாக்கியம் இல்லையா? இப்ப அதுக்கு நிகரா சிலுவையில ஆண்டவர் சொன்னார். வாசிங்க லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இதுதான் அதற்கு நிகரா சிலுவையில பேசப்பட்ட முதல் வாக்கியம். சரியா? இப்ப 2வது செய்யுங்க. தோட்டத்துக்கு போகலாம். தோட்டத்துல என்ன பேசினார்? ஆதியாகம புஸ்தகம் 3:11. Genesis chapter 3:11. ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். சரி, இதுதான் தோட்டத்தில் பேசின 2வது வாக்கியம். அதே நேரம் சிலுவையில் பேசின 2வது வாக்கியம் லூக்கா 23:43. Luke chapter 23:43. லூக்கா புஸ்தகம் 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, இதான் 2வது சிலுவையில வாக்கியம். அடுத்தது போலாமா? 3வது ஏதேன் தோட்டத்துல என்ன பேசினாரு? ஆதியாகம புஸ்தகம் 3:13. 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். Genesis chapter 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். இப்ப சிலுவை ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஸ்திரீயை பார்த்து பேசுறார் இல்லையா? 3வது வாக்கியம். ஆச்சரியம் பாருங்க, சிலுவையிலையும் 3வது வாக்கியத்துல ஸ்திரீயை பார்த்து தான் பேசுறார் இல்ல? ஏதேன் தோட்டத்திலையும் 3வது வாக்கியம் யாரை பார்த்து தான்? ஸ்திரீயை பார்த்து. சிலுவையிலையும் 3வது வாக்கியம் யாரை பார்த்து தான் சொல்றாரு?
ஸ்திரீனிடத்துல பேசுறார். யோவான் புஸ்தகம் யோவான் 19:26-27. John chapter 19 verses 26 and 27. யோவான் 19வது அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, முதல்ல ஸ்திரீயை குறித்து பார்த்துதான் பேசுறார். தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இது 3வது வாக்கியம். 4வது வாக்கியத்துக்கு வரலாம். ஆதியாகம புஸ்தகத்துல ஏதேன் தோட்டத்துல ஜெனிசிஸ் 3ஆம் அதிகாரம் 14-15. Genesis chapter 3 verses 14 and 15. 4வது வாக்கியம் ஏதேன் தோட்டத்துல. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது 4வது வாக்கியம் இல்லையா? இதற்கு நிகராக சிலுவையில 4வது வாக்கியம் மத்தேயு 27:46. Matthew chapter 27 verse 46. மத்தேயு புஸ்தகம் 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? சரி, வேகமா அடுத்தது 5வது வாக்கியம் ஏதேன் தோட்டத்துல ஜெனிசிஸ் 3:16. 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். Genesis chapter 3 verse 16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். அதே நேரத்தில் சிலுவையில 5வது வாக்கியம் யோவான் 19:28. John chapter 19 verse 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சரி, 6வது வாக்கியம் ஏதேன் தோட்டத்துல ஆதியாகம புஸ்தகம் 3:17-18-19. 3ஆம் அதிகாரம் 17 இருந்து 19 வரைக்கும். Genesis chapter 3 verses 17 through 19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அதே நேரத்தில் சிலுவையில பேசப்பட்ட 6வது வாக்கியம் யோவான் 19:30. John chapter 19 verse 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கடைசியா ஏதேன் தோட்டத்துல பேசப்பட்ட 7வது வாக்கியம் ஆதியாகமம் 3:22. Genesis chapter 3 verse 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இது ஏதேன் தோட்டத்துல 7வது வாக்கியம் சிலுவையில கடைசி வாக்கியம் லூக்கா 23:46. Luke chapter 23 verse 46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 7 வாக்கியங்கள் தோட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. 7 வாக்கியங்கள் சிலுவையில் பேசப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த 7ஐயும் தியானிக்க நமக்கு அவகாசம் இல்லை. ஸோ இதில் ஒரே ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கலாம். த சென்டர் ஆஃப் த 7 sayings, 7 வாக்கியங்களின் மையம் கரு, இந்த நடுவாக இருக்கிற வாக்கியம் 4வது வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம். சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், அவர் உன் தலையை
நசுக்குவார். இது சிலுவை, அது ஏதேன் தோட்டத்தில் சொன்னது. அதற்கு நிகரா சிலுவையில் ஒரு வாக்கியத்தை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை. எல்லாரும் ஒரே ஒரு முறை எடுத்து வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். Matthew chapter 27 verse 46, 4வது வாக்கியம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். உங்க கண்கள் வார்த்தையை பார்க்கட்டும், உங்க வாய் வார்த்தையை பேசட்டும், நீங்க பேசுகிறத உங்க காதுகள் கேட்கட்டும். சரியா? எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 27வது அதிகாரம் 46வது வசனம். Matthew chapter 27 verse 46. சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வாக்கியத்தை இயேசு சிலுவையில பேசுகிற போது பின்னணியில ஆவி மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய காரியம் ஒன்று நடந்தது. ஏலி ஏலி லாமா சபக்தானி, கிரேக்க பாஷையில சொன்னா எலோயி எலோயி லாமா சபக்தானி. நம்ம ஹீப்ருவை எடுத்துக்கிறோம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை இயேசு சிலுவையில பேசுகிற போது ஆவி மண்டலத்தில், ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் ஒரு மிகப்பெரிய காரியம் நடந்தது. அதான் நம்ம இப்ப தியானிச்சு முடிக்க போறோம். சரியா? சரி, என்ன நடந்தது? பின்னணியில என்ன நடந்தது? நம்ம ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஜெனிசிஸ்ல இருந்து நம்ம துவக்கலாம். பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, எடுக்க வேண்டாம். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானம்னா நம்ம பார்க்கிற இந்த ஆகாயம் கிடையாது, ஸ்கை கிடையாது. அது 2ஆம் நாள் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த முதல்ல சொல்லப்படுகிற வானம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல, பொது மொழிபெயர்ப்புல இப்படி இருக்கிறது, அவர் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். முதல்ல தேவன் பரலோக ராஜ்யத்தை படைக்கிறார். அடுத்தது பூமியை சிருஷ்டிக்கிறார். பரலோகத்தில் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். அடுத்து பூமியில தன்னுடைய இன்னொரு குமாரனாகிய ஆதாமை ஆளுகை செய்யும்படி வைக்கிறார். அல்ல கவனிங்க, பரலோகத்தில் தன்னுடைய குமாரன் இயேசுவை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். பூமியில தன்னுடைய இன்னொரு குமாரன் ஆதாமை ஆளுகை செய்யும்படி வைக்கிறார். ஆதாமை தேவன் ஒரு மனுஷனாய் பார்க்கல, அவனை ஒரு மகனாய் பார்த்தார். ஆதாம தேவன் ஒரு மனுஷனா பார்க்கல, அவனை தன்னுடைய மகனாய் பார்த்தார். லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 38வது வசனம். Luke chapter 3 verse 38. லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 38 கடைசி வாக்கியம். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். தமிழ்ல ஆதாம் தேவனால் உண்டானவன் போட்டிருக்காங்க. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் ERV பைபிள்லயும் நல்லா இருக்கும். ஏனோ சேத்தின் மகன், சேத் ஆதாமின் மகன், சேத் ஆதாமின் மகன், ஆதாம் தேவனின் மகன், ஆதாம் தேவனின் மகன். ஆடம் was a son of God. ஆதாம் தேவனின் மகன். அப்ப தேவன் என்ன செய்தார்? ஆதியில பரலோகத்தில் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை ஆளுகை செய்யும்படி வைத்துவிட்டு பூமியில இன்னொரு குமாரன் ஆதாமை ஆளுகை செய்யும்படி வச்சிட்டார். இப்ப கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. ஒரு கட்டத்தில் ஆதாம் பாவம் செய்தான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். விளைவு என்ன? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று. இப்ப ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தேவனின் மகனாக இருந்த ஆதாம் சாத்தானுக்கு அடிமையா போயிட்டான். இப்ப தேவனின் மகனாக இருந்த ஆதாம் சாத்தானுக்கு என்ன ஆயிட்டான்? அடிமையா, ஸ்லேவா போயிட்டான்.
இப்ப பரலோகம் பார்த்தது, பிதா பார்த்தார். மனுஷனை நம்மில் ஒருவனை போல வைத்தோமே, என்னுடைய சொந்த மகனாய் வைத்தேனே. ஆனா இந்த மனுஷன், நல்லா யோசிச்சு பாருங்க, ஆதாம் மட்டும் அடிமையா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா பிறந்தா அந்த பிள்ளை அடுத்து ராஜாவாகலாம். ஒரு மந்திரிக்கு பிள்ளையா பிறந்தா அந்த பிள்ளை அடுத்து என்ன ஆக முடியும்? மந்திரி ஆகலாம். ஒரு அடிமைக்கு பிள்ளையா பிறந்தா அடுத்து அவன் என்னதான் ஆக முடியும்? அடிமை தானே. சோ ஆதாம் அடிமையானது மட்டுமல்ல, ஆதாம் வழி வந்த முழு மனுக்குலமோ சாத்தானுக்கு, பிசாசுக்கு அடிமைகளா போயிட்டான். பரலோகம் பார்த்தது, ஐயா மனுஷனை என்னுடைய மகனாய் வைத்தேனே, ஆனா மனுக்குலம் சாத்தானுக்கு அடிமைகள் ஆயிட்டாங்க. இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. மனுஷனை மீட்டு, சாத்தானுக்கு அடிமையாயிருக்கிற மனுக்குலத்தை மீட்டு அவர்களை மீண்டும் எனக்கு பிள்ளைகளாக்க வேண்டும். பரலோகம் திட்டமிடுகிறது, பிதா திட்டமிடுகிறார். அவர் என்ன செய்தார்? பரலோகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்ல தன்னுடைய குமாரனாகிய இயேசு, அவரை பார்த்து பிதா சொல்லுகிறார், என் குமாரனாகிய இயேசுவே, என்னுடைய மற்றொரு குமாரன் ஆதாமை நான் பூமியில ஆளுகை செய்யும்படி வைத்தேன். ஆனா அவன் சாத்தானுக்கு அடிமையா போயிட்டான். அவன் வழி வந்த முழு மனுக்குலமுமே சாத்தானுக்கு அடிமைகள் ஆயிட்டாங்க. நீங்க இப்ப என்ன செய்றீங்கன்னா, பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி போய் சாத்தானுக்கு அடிமைகளாய் இருக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்டு மீண்டும் அவர்களை எனக்கு பிள்ளைகளாக்குங்க. பிதா குமாரனாகிய இயேசுவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தார், ஒரு பொறுப்பு கொடுத்தார். இப்ப நம் சாத்தானுக்கு அடிமைகளாய் இருந்த நம்மை மீட்டு மீண்டும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகள் ஆக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு கட்டளை என்ன? ஒரு மாடு, ஒரு மனுஷன் ஒரு மாட்டை கொன்னுட்டான்னு வச்சுக்கிறோங்களேன், மாட்டுக்கு ஈடாக இன்னொரு மாடு கொடுக்கணும், ஆட்டுக்கு ஈடாக இன்னொரு ஆடு கொடுக்கணும். அப்படி அதான் கட்டளை தானே. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இல்லையா? கண்ணுக்கு ஈடு இன்னொரு கண்ணு, பல்லுக்கு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதான கட்டளை. மாட்டுக்கு ஈடு இன்னொரு மாடு, ஆட்டுக்கு ஈடு இன்னொரு ஆடு. அப்ப ஒரு அடிமையை மீட்கணும்னா இன்னொரு அடிமை தானே வரணும். சோ சாத்தானுக்கு அடிமைகளாயிருந்த நம்மை மீட்பதற்காக இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் 33 ஆண்டு காலம் இந்த பூமியிலே உயிர் வாழ்கிறார், சிலுவையிலே மரிக்கிறார். சிலுவையிலே என்ன நடந்தது? ஏசாயா புஸ்தகம் 53 அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 53 verse 10. ஏசாயா புஸ்தகம் 53 அதிகாரம் 10வது வாக்கியம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அந்த வசனம் சொல்லுது, அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அது என்ன அர்த்தம்? அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தில் மொத்தம் 5 பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகம புஸ்தகத்தில், நான் எடுக்க வேண்டாம், எழுதிக்கிறீங்க, நீங்க கவனிச்சுட்டே வாங்க. லேவியராகம புஸ்தகத்தில் முதல் 5 அதிகாரங்களிலும் 5 பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல, தி புக் ஆஃப் லெவிட்டிகஸ்ல ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல 5 பலிகள், 5 சாக்ரிஃபைசஸ் சொல்லப்பட்டிருக்கிறது, 5 ஆஃபரிங்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இதை நினைவில் மட்டும் வச்சுக்கிறீங்க. முதல் அதிகாரம், லேவியராகமம் முதல் அதிகாரத்தில் தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லுங்க. முதல் அதிகாரம் தகன பலி சொல்லுங்க. முதல் அதிகாரம் என்ன பலி?
வெரி குட் வெரி குட். நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன் தெரியுமா? நீங்க வாயை திறந்து பேச பேசதான் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல பனியை போல இறங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வெரி குட். சொல்லுங்க, முதல் பலி என்ன பலி? தகன பலி. வெல் டன் வெல் டன், சூப்பர். இரண்டாவது அதிகாரத்துல போஜன பலி சொல்லப்பட்டிருக்கிறது. மீல் ஆஃபரிங், போஜன பலி. முதல் பலி தகன பலி. சொல்லுங்க, முதல் பலி என்ன பலி? வெரி குட் வெரி குட். இரண்டாவது பலி என்ன பலி? போஜன பலி. வெரி குட் வெரி குட், சூப்பர். மூன்றாவது அதிகாரத்துல சமாதான பலி, பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி. சொல்லுங்க, மூணாவது பலி என்ன பலி? வெரி குட். ஆரம்பத்தில் வருவோமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பலி தகன பலி, அடுத்து வெரி குட் இரண்டாவது பலி போஜன பலி, சூப்பர். மூணாவது பலி வெல் டன் வெல் டன் வெல் டன். சரி, நாலாவது அதிகாரத்துல பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி. நாலாவது பலி பாவ நிவாரண பலி. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது பலி என்ன பலி? வெரி குட் வெரி. எங்க ஆரம்பத்தில் வந்துருமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பலி தகன பலி, வெரி குட். இரண்டாவது போஜன பலி, மூன்றாவது சமாதான பலி, வெல் டன் வெல் டன். நாலாவது வெரி குட் வெரி குட். கடைசி அஞ்சாவது பலி குற்ற நிவாரண பலி, கில்ட் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண, ஈஸி தானே, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல ரொம்ப கரெக்டா இருக்கும். கில்ட் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலி, அஞ்சாவது பலி. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பலி அது? கடைசி பலி என்ன பலி? ஆரம்பத்தில் வேகமா சொல்லாமா? சொல்லுங்க, முதல் பலி என்ன பலி? தகன பலி, வெரி குட். இரண்டாவது பலி போஜன, வெல் டன் வெல் டன். மூணாவது பலி மார்வலஸ், வெரி குட். நாலாவது பலி பாவ நிவாரண, வெல் டன் வெல் டன். அஞ்சாவது பலி சூப்பர். இதை இவ்வளவு சீக்கிரமா கற்றுக்கொண்ட முதல் திருச்சபை நீங்க தான் பாருங்க. நான் போற இடத்துல அப்படிதான் சொல்லுவேன். சரி, 5 பலிகள் இருக்கிறது. பலியினுடைய முறைமை என்னன்னா, பலிய ஆர்டர் மாறாம தான் செலுத்தணும், வரிசையா வரணும். இப்ப ரெண்டாவது பலி என்ன பலி? போஜன பலி தானே. ரெண்டாவது பலி என்ன பலி? நான் நேர ஆலயத்துக்கு போய், ஐயா நான் கொஞ்சம் மாவும் எண்ணெயும் கொண்டு வந்திருக்கேன், இதுல அப்பம் சுட்டு நான் போஜன பலி படைக்கிறேன், டைரக்டா சொல்ல முடியாது. எங்க ஆரம்பிக்கணும்? முதல் பலி தகன பலியை முடிச்சாதான் எந்த பலிக்கு வர முடியும்? போஜன பலிக்கு வர முடியும். மூன்றாவது பலி சமாதான பலி, பீஸ் ஆஃபரிங். நான் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து, ஐயா தேவனுக்கும் எனக்கும் சமாதான உறவு இருக்கிற மாதிரி தெரியல, அதை சரி செய்வதற்காக இந்த சமாதான பலியை, பீஸ் ஆஃபரிங் நான் படைக்கிறேன், சொல்ல முடியாது. டைரக்டா தேர்ட் ஆஃபரிங்க்கு வர முடியாது. எங்க இருந்து நான் ஆரம்பிச்சு வரணும்? முதல் பலி தகன பலி, இரண்டாவது போஜன பலியை முடிக்கணும், அடுத்துதான் எங்க வரணும்? சமாதான பலி. வெரி குட் வெரி குட். நாலாவது பலி பாவ நிவாரண பலி. ஐயா நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், பாவ நிவாரண பலி செலுத்துறேன், சொல்ல முடியாது. டைரக்டா எங்க தான் வரணும்? தகன பலியை முடிச்சு, போஜன பலியை முடிச்சு, சமாதான பலியை முடிச்சு, அப்புறம் தான் எங்க வர முடியும்? பாவ நிவாரண பலி. ஐந்தாவது பலி குற்ற நிவாரண பலி, கடைசி பலி கில்ட் ஆஃபரிங். நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன், குற்ற நிவாரண பலி செலுத்துறேன், சொல்ல முடியாது. எங்க இருந்து ஆரம்பிச்சு வரணும்? நானு தகன பலியை முடிக்கணும், போஜன பலியை முடிக்கணும், சமாதான பலியை முடிக்கணும், பாவ நிவாரண பலியை முடிக்கணும், அடுத்துதான் எந்த பலிக்கு வரணும்? இப்ப ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிற போது ஏசாயா 53:10 அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக, கடைசி பலி ஐந்தாவது பலியை மென்ஷன் பண்றார். 5th sacrifice மென்ஷன் பண்றார். ஏன் ஐந்தாவது பலியை மென்ஷன் பண்றார்னா, அப்ப அஞ்சாவது பலியா இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏற்கனவே எத்தனை பலிகள் முடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். வெரி குட் வெரி குட் வெரி குட். 4 பலிகளை முடிச்சிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அதை சொல்றதுக்காகத்தான் ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதுகிறார். அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, அப்ப இயேசு சிலுவையில ஒவ்வொரு பலியாய் முடித்துக் கொண்டே வருகிறார். நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்த இயேசு இப்ப சிலுவையில மரிக்கிறார். சிலுவையில என்ன நடந்தது? இயேசு ஒவ்வொரு பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே வருகிறார். முதலாவது தகன பலியாய் தன்னை அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிறார். அடுத்தது போஜன பலியாக படைக்கிறார். சமாதான பலியாய் ஒப்பு கொடுக்கிறார். பாவ நிவாரண பலியாய் சிலுவையிலே தொங்குகிறார். குற்ற நிவாரண பலியாய் தன்னுடைய ஆத்மாவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு பலியாய் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அல்ல கவனிங்க, பலிங்கிறது சாதாரணமானதல்ல.
சும்மா தகன பலி அப்படின்னா தகன பலி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. தகன பலி, ஒவ்வொரு பலிக்கென்றும் சில விதிமுறைகள் இருக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு தகன பலின்னு எடுத்துக்கிறோமே, தகன பலிக்கு மட்டும் 12 இல்ல 13 விதிமுறைகள். சிலர் 12 பிரிக்கலாம், சிலர் 13 பிரிக்கலாம். 12 அல்லது 13 விதிமுறைகள் இருக்கிறது. அதையெல்லாம் நிறைவேற்றினால்தான் இயேசு தகன பலி ஆக முடியும். போஜன பலிக்கு மட்டும் 9 அல்லது 10 விதிமுறைகள் இருக்கிறது. அதையெல்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த லாஸ், சட்டதிட்டங்கள், அதையெல்லாம் நிறைவேற்றினால்தான் இயேசு போஜன பலின்னு எடுக்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேனே, ஃபர்ஸ்ட் தகன பலிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. தகன பலினா என்ன? தகன பலியாக அடிக்கப்படுவதற்கு ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்பட வேண்டும். ஓகே, அந்த ஆண் ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். அதன் சரீரத்தில் எந்த புண்களும் காயங்களும் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஆற்றப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் சிலுவையில் போறதுக்கு முன்னாடி மரியாள் காலில் தைலத்தை ஊத்துறாங்க. அப்புறமா இன்னொரு தலையில சிரசின் மேல ஒரு பொண்ணு வந்து, ஒரு ஸ்திரீ வந்து தைலத்தை ஊத்துறாங்க. அதெல்லாம் எல்லா தைலம் என்ன செய்யப்பட்டு ஊற்றப்பட்டு மாசு மறுவு இல்லாம தான் கழுவேற்றப்பட்டார் இல்லையா. பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த ஆண் ஆட்டுக்குட்டி 1 வயதாக இருக்க வேண்டும். 1 year ஏஜ் ஓல்டு, 12 மாத குட்டியா இருக்கணும். அந்த ஆடு பிறந்து எத்தனை மாசம் இருந்திருக்கணும்? 12 மாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆடு பிறந்து அடுத்த 12 மாசத்துல அடுத்த ஆட்டுக்குட்டியை பிறப்பிக்கிற ஆற்றல் பெற்றுவிடும். அந்த ரீப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி கிடைச்சிரும். இந்த ஆண் ஆட்டுக்குட்டி 12 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்க, 1 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அது அடுத்த சந்ததியை பிறப்பிக்கிற ஆற்றல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வாலிப வயதுன்னு அர்த்தம். நல்ல வாலிப வயது, இளம் வயது. நம்ம சொல்றோம்ல, ஒரு 30-33 வயசுல நல்ல வாலிப வயது ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அதைத்தான் 1 வயதான ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. 1 வயதான 1 year ஏஜ் ஓல்டு. 1 வயதான ஆட்டுக்குட்டி கிடையாது, சரியா? ஒரு வயசான ஆட்டுக்குட்டிங்க அப்படி கிடையாது. பிரிச்சு வச்சிடக்கூடாது. 1 year ஏஜ் ஓல்டு இருக்கணும். ரொம்ப முத்துன ஆடாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிஞ்சு ஆடாவும் இருக்கக்கூடாது. நல்ல இளம் வயசுல அடுத்த சந்ததியை பிறப்பிக்கிற ஆற்றலோடு இருக்க வேண்டும். சரி, அந்த ஆட்டுக்குட்டி பலிபீடத்தின் வடப்புறத்திலே கொல்லப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி தோல் உரிக்கப்பட வேண்டும். அதன் சரீரம் சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும். இது பிரமாணம். அப்ப இயேசு தகன பலி என்று சொன்னால் அவருடைய சரீரமும் சந்து சந்தாக வெட்டப்பட வேண்டும், கிழிக்கப்பட வேண்டும். அவருடைய சரீரம் வெட்டப்பட்டதா? கண்டிப்பா. ரோமர்கள் வச்சிருக்கிற சாட்டையில, ரோமர்கள் அந்த கை ஒருத்தர் சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி வாரினால் அடிப்பாங்க தானே, சாட்டையினால் அடிப்பாங்க. அந்த சாட்டையில கைப்பிடி ஒண்ணுதான் இருக்கும், ஹேண்டில் ஒண்ணுதான் இருக்கும். அதுல 9 கயிறுகள் தொங்கும். நல்லா கவனிங்க, கைப்பிடி ஒண்ணுதான், ஆனா அதுல எத்தனை கயிறு சாட்டை, எத்தனை சாட்டை தொங்கும்? 9 சாட்டை தொங்கும். நம்ம ஊர்லலாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மாட்டு அடிக்கிற பிரம்பு, அதுல ஒரே ஒரு சாட்டை தொங்கும், சிலர் 2 தொங்க வச்சிருப்பாங்க. ஆனா ரோமர்களுடைய கைப்பிடியில, அந்த சாட்டையில கைப்பிடி ஒண்ணுதான், ஆனா 9 கயிறுகள் தொங்கும். அந்த 9 கயிறுகளுடைய முனையில என்ன செய்வாங்கன்னா, இந்த பாறை இருக்குல்ல, ராக், அதை உடைச்சிங்கன்னா சில்லு சில்லா தெரிக்கும் பாருங்க. ஷார்ப்பான பீசஸா, ஷார்பஸ்ட் பீசஸா தெரிக்கும்ல, கூர்மையான கற்களா. அந்த கல்லுகளை எல்லாம் எடுத்து இந்த 9 கயிறுகள் முனையிலையும் கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க இந்த மார்பிள் டைல்ஸ் எல்லாம் உடைக்கிறீங்கன்னு வைங்க, அது என்ன செய்யும்? அப்படி சின்ன சின்ன கூர்மையான பீசஸா தெரிக்குது பாருங்களா. அதை போல என்ன செய்வாங்கன்னா, அந்த கடினமான பாறைகளை உடைச்சு அந்த சின்ன சின்ன கல்லுகளை எடுத்து அந்த பாறை, அந்த கயிறுகளுடைய முனையில கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம பொதுவா என்ன நினைப்போம்னா, இரும்பு கொக்கிகள், அயன் ஹூக்ஸ், அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா. இயேசுவுக்கு பின்னாடி உள்ள நாட்கள்ல 200 வருஷம் கழிச்சுதான் ரோமர்கள் அந்த அயன் ஹூக்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க. அதிலும் நீங்க ஒரு யூதனை அடிக்கணும்னா கண்டிப்பா கல்லை கட்டி தான் அடிக்கணும். ஏன்னா கல்லு தான் நியாய பிரமாணம் இல்லையா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் 10 கற்பனைகளை என்ன பலகையில எழுதி கொடுத்தாரு? கற்பலகையில தானே எழுதினாரு இல்லையா. நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கீங்களா? பழைய காலங்களில்
ஒரு விபச்சாரம், வேசித்தனம், ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்க, கர்த்தருடைய நாமத்தை தூஷிச்சுட்டாங்க, ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறிட்டாங்க அப்படின்னா எதை அறிஞ்சு கொள்ளுவாங்க? கல் அறிஞ்சு. வெரி குட், வெரி குட். அந்த கல்லு தான் வந்து குத்தி 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 கிழிச்சு மறிக்கணும். அப்ப யூதனை அடிக்கணும்னா கண்டிப்பா கல்லுகளை கட்டி தான் அடிப்பாங்க. ஏன்னா கல்லு தான் நியாய பிரமாணம். அந்த ஒரு சாட்டையில 9 கயிறு தொங்கும். 9 கயிறு முனையிலையும் கல்லுகளை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு தடவை ஒரு சரீரத்தில் அப்படி அடிச்சு இழுத்தான்னா 9 இடங்கள்ல சரீரத்தை ரணரணமா பிளக்கும். ஒரு அடிக்கே 9 இடங்கள்ல சரீரம் பிற்கப்படும். அப்ப 39 தடவை அடிச்சா எத்தனை இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கும்? ஏறக்குறைய 351 இடங்கள்ல. பிளஸ் அதோட இயேசுனுடைய சரீரம் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 351 இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்படுகிறது. பிளஸ் அதோட 2 கைகளிலும் ஆணிகள், 2 கால்களிலும் ஆணிகள், விலாவிலே ஈட்டி குத்தப்படுகிறது, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கணக்கு பண்ணி வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுனுடைய சரீரத்துல ஏறக்குறைய 360 இடங்கள்ல அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, பிற்கப்பட்டது. 360 பிளேசஸ். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுனுடைய சரீரம் ஏறக்குறைய 360 இடங்கள்ல அது கிழிக்கப்பட்டது. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நம்முடைய நாட்காட்டியில கேலண்டர் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ற கேலண்டர்ல ஒரு வருஷத்துக்கு 365 நாள். ஆனா யூத கேலண்டர்ல, ஜூவிஷ் கேலண்டர்ல ஒரு வருஷத்துக்கு 360 நாள், ஏறக்குறைய 360 நாள். அப்ப என்ன அர்த்தம்? இயேசுனுடைய சரீரத்துல உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை இடங்கள்ல கிழிக்கப்படுகிறது? 360 இடங்கள்ல கிழிக்கப்படுது. யூத நாட்காட்டியில ஒரு வருஷத்துக்கு 360 நாள். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வருஷம் முழுவதும் நலமாய் வாழுவதற்காக இயேசுனுடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உலக உருண்டை இருக்குல்ல, இந்த குளோப், பூமி உருண்டை, அதை எத்தனை டிகிரியா பிரிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த கேமராலாம் சொல்லுவாங்கல்ல, கேமரா இத்தனை டிகிரியில சுத்துதுன்னு சொல்லுவாங்கல்ல. எத்தனை டிகிரி? 360, 360 டிகிரி சொல்றோமா? அப்ப இந்த உலக உருண்டை 360 டிகிரியா பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு மூலையில், இது பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்தில், அறியப்படாத ஒரு இடத்துல, அறியப்படாத ஒரு தெருவில், ஏதோ ஒரு மூலையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல, சின்ன ஒரு வீட்டில் எங்கேயோ நான் குடியிருக்கிறேன் பிரதர். நான்லாம் பரலோகத்துக்கு ஒரு பொருட்டா? நான்லாம் பரலோகத்துக்கு ஒரு முக்கியமா? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர். இந்த உலக உருண்டையில 360 டிகிரியில எந்த டிகிரியில நீங்க வாழ்கிறவராக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேச வல்லமையிலதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒருவேளை நீங்க இன்றைக்கு தான் இந்த சபைக்கு புதுசா வந்திருக்கலாம், குட் ஃப்ரைடேனால. இதுவரைக்கும் நான் இயேசுவை நான் ரட்சகரா ஏற்றுக்கொண்டதில்லை அப்படின்னா, அன்பாய் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறோம். நீங்க ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஒன்னே ஒண்ணுதான், உங்க மனசுல இருந்து ஒரே ஒரு வார்த்தை அவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க தான் கர்த்தர்னு நான் நம்புறேன், நீங்க எனக்காக சிலுவையில மரிச்சீங்கன்னு நான் நம்புறேன், நீங்க எனக்காக உயிர்த்தீங்கன்னு நான் நம்புறேன், எனக்காக நீர் வரப்போகிறீன்னு நம்புறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், அப்பா உங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க மதம் மாற வேண்டாம், பேர் மாற்ற வேண்டாம், அது இது அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் ஒன்றும் முதல்ல இல்லை. முதல்ல நீங்க கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சு பாருங்களேன். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களை வாழ்வு பெற வைக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. சரி, அப்ப இயேசுனுடைய சரீரம் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 360 இடங்கள்ல கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 52 அதிகாரம் 14வது வசனம். ஐசாயா chapter 52 verse 14. ஏசாயா புஸ்தகம் 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இந்த வசனம் நமக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது இல்லையா? இதையே பொது மொழிபெயர்ப்பிலையும் தமிழ் ERV பைபிளையும் அன்லாக்டு டைனமிக் பைபிளை UDBன்னு சொல்லுவாங்க, அன்லாக்டு டைனமிக் பைபிள்,
இது மூணுலையும் வாசிங்களே. பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க, நல்லா கவனிங்க. அவங்க வாசிக்கிறத நல்லா கவனிங்க. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. தமிழ் ERV பைபிள்ல. ஆனால் பலர் என் தாசனை பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்தனர். அவர் மனிதன் என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கும் வகையில் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார். UDBல அன்லாக் டைனமிக் பைபிள்ல but many people will be afraid அநேகம் பேர் அதிர்ச்சி அடைந்தார்கள் when they see what has happened to him. அவருக்கு என்ன சம்பவித்தது என்பதை பார்த்த பொழுது அநேகம் பேர் அதிர்ச்சி அடைந்தார்கள். Because he was beaten very badly. ஏனெனில் அவர் மிகவும் மோசமாக அடிக்கப்பட்டிருந்தார். His appearance will be changed. அவருடைய தோற்றமே மாறிவிட்டது. People will hardly recognize that he is a human. அவர் ஒரு மனுஷன் தான் என்பதை கண்டுபிடிப்பதே கஷ்டமாக இருந்துச்சா. இயேசுவை வாரினால் அடித்து கொண்டு வந்து அந்த நியாய சங்கத்துக்கு முன்பாக நிறுத்துகிறாங்க. உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் 360 இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது, பிற்கப்பட்டிருக்கிறது. எந்த பாடி பார்ட்டும் முழுமையா இல்லை. எது கண்ணு, எது மூக்கு, எது வாயு, எது கண்ணம், எது காது, எது கழுத்து, எது உடம்பு, எதுவுமே தெரியல. எல்லா சரீரமும் ஒண்ணு மண்ணா கிழிஞ்சு தொங்குது. கொலன்னு பிடிச்சு வச்ச சத பிண்ட போல வந்து நின்னாரா. அவரை பார்த்து அநேகர் ஷாக்காராங்க. உண்மையாவே இங்க நிக்கிறது மனுஷன் தானா? உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் 360 இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வசனம் சொல்லுது, மனித சாயலே அவருக்கு இல்லை, மானிடரின் ரூபமே அவருக்கு இல்லை. அதாவது ஒரு மனுஷன்னா ஒரு ரூபம் இருக்கணும் தானே, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. தூரத்துல ஒரு ஆள் நின்னா சொல்லிடும், இது அவங்க ஒரு ஆள் நிக்கிறாரு, பார்த்த உடனே தெரியுதுல, இது தலை, இது கழுத்து, கீழே உடம்பு, அப்புறம் கால்கள், இது 2 கைகள், பார்த்த உடனே தெரியுது இல்ல. ஆனா இயேசுவை வாரினால் அடித்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவருக்கு மனித சாயலே இல்லையா, மானிடரின் உருவமே இல்லையா, எந்த பாடி பார்ட்னே கண்டுபிடிக்க முடியல. எல்லா சரீரமும் ஒண்ணு மண்ணா கிழிஞ்சு கொலன்னு ரத்தமும் சதையுமா. நல்லா யோசிச்சு பாருங்க. தேவ சாயலாக இருந்தவர் இயேசு. நமக்காக பூமியில வந்து இயேசு பிறக்கிற போது மனுஷ சாயலானார். தேவ சாயலாக இருந்தவர் பூமியில பிறக்கும் போது மனுஷ சாயலானார். ஆனா சிலுவைக்கு போகிற போது, இயேசு சிலுவையில் மரிக்கும் போது மனித சாயலையும் இழக்க வேண்டி இருந்தது. மனித சாயலே அவருக்கு இல்லை, மானிடரின் ரூபமே அவருக்கு இல்லை. அல்ல யோசிச்சு பாருங்க. தேவ சாயலாய் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் செய்த தவறுகளுக்காக தேவ சாயலாக இருந்தவர் மனுஷ சாயலானார். சரி, மனுஷ சாயலாவுடைய அடது முடிஞ்சுன்னா இல்ல, மனுஷ சாயலையும் சிலுவையில இழக்க வேண்டி இருந்தது. மனித சாயலே அவருக்கு இல்ல, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவரை நியாய சங்கத்தில் கொண்டு வந்தா நிறுத்துறாங்க. அவரை கண்ட அநேகர் ஷாக்காராங்க. உண்மையாவே நிக்கிறது மனுஷன் தானாங்க. நல்லா பாருங்க, மனுஷன் இல்லங்க, நல்லா பாருங்க, மனுஷன் தாங்க. வார நாள் அடிச்ச அப்புறம் இப்படி நிக்குது. என்னங்க இப்படி கொலன்னு எந்த பாடி பார்ட்டும் முழுமையா இல்லை. 360 இடங்கள்ல சரீரம் ரத்தமும் சதையுமா கிழிஞ்சு தொங்குது, பிஞ்சு தொங்குது. யோசிச்சு பாருங்க. இந்த பாடு எதுக்காக தெரியுமா? தகன பலியினுடைய ஒரே ஒரு ரூலை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. தகன பலிக்க இன்னும் 12 இருக்கு. சிலுவைங்கிறது சாதாரண இல்லை பாருங்க. நான் இன்னொன்னு சொல்றேனே, போஜன பலினா என்ன? போஜன பலினா என்ன? போஜன பலியாக கோதுமையில வீட்டில் அப்போ சுட்டு கொண்டு வரணும். அப்ப கோதுமையை என்ன செய்யறதுன்னா, அரைச்சு மாவாக்க கூடாது, கிரைண்ட் பண்ணக்கூடாது. திரிகையில போட்டோ ஏதாவது போட்டு அரைச்சு மாவாக்க கூடாது. அப்ப என்ன செய்வாங்க, கோதுமையை ஒன்னா குமிச்சு வச்சு, நம்ம ஊர்ல களின்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய கட்டை, கையில பிடிக்க முடியாது, உலக்கர் சொல்றோமா, அதை போல நல்ல பெரிய கட்டை இருக்கும்.
அந்த கொட்டகையெல்லாம் போடுறதுக்கு பெரிய மூங்கில் கம்பெல்லாம் நடுறாங்கல்ல, அதை போல பெரிய கட்டையை கொண்டு வந்து அந்த கோதுமையை ஒன்னா குமிச்சு வச்சு அட்டி 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 அட்டின்னு அட்டிச்சு நொறுக்கி மாவாக்கணும். நம்ம ஊர்ல எப்படி அந்த காலங்கள்ல எல்லாம் உலக்கையால குத்தி 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 அந்த அந்த அரிசியை அடிச்சு 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 நொறுக்கி 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 மாவாக்குவாங்க பாருங்க. அதை போல இந்த கோதுமையை ஒன்னா குமிச்சு வச்சு அடிச்சு நொறுக்கி மாவாக்கணும். இயேசுதான் நமக்கான கோதுமை மணி. கிரேக்கர்கள் வந்து இயேசுவினிடத்துல கேட்டாங்க, நீங்க ரோமாபுரிக்கு வந்துருங்க, உங்களை நாங்க நல்லா பார்த்துக்கிறோம், நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணுங்க, அங்க வந்து யூதர்கள் உங்களை சரியா கவனிக்கல. இயேசு சொன்னார், இல்ல நான் ரோமாபுரிக்கெல்லாம் வந்து வாழ்றதுக்காக நான் வரல. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன்னைத்தான் அவர் கோதுமை மணின்னு சொன்னார். நான் உங்களுக்காக சாகிறதுக்கு வந்திருக்கிறேன், ரோமாபுரிக்கு வந்து நான் வந்து செழிப்பா வாழ்றதுக்காக வரல, உங்களுக்காக என்ன செய்ய வந்திருக்கிறேன், நான் மரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இயேசுதான் நமக்கான கோதுமை மணி. அப்ப அவர் போஜன பலியாக அடிக்கப்படுகிறார், படைக்கப்படுகிறார் என்றால் அவரை அடிச்சு நொறுக்கப்படணும். நொறுக்கப்பட்டாரா? கண்டிப்பா. சிலுவையில் அறையிடுவதற்கு முன்பாக ரோமர்கள் ஒரு கட்டை எடுத்து அந்த மனுஷனை அட்டி 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 அட்டின்னு அடிப்பாங்க. பெரிய கட்டை களி எடுத்து அட்டி அட்டின்னு அடிச்சு நொறுக்குவாங்க. நிறைய நேரங்கள்ல அப்படி அடிக்கிறதுலே பல பேர் மரிச்சு போயிடுவாங்க. இயேசுவையும் அடிச்சாங்களா? கண்டிப்பா. அவரை பிரம்பினால் அடித்தார்கள். தமிழ்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு, இங்கிலீஷ்ல ஸ்டடி பைபிள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. They were beaten more and more. They were beaten again and again. திரும்ப திரும்ப அடித்தார்கள். சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டையை எடுத்து இயேசுவை சர அட்டிக்கிறாங்க, துள்ள துள்ள அட்டிக்கிறாங்க, சுத்தி நின்று அட்டி அட்டி அட்டின்னு அட்டிச்சு நொறுக்குறாங்க. இப்ப நம்ம வாசிச்சோமே ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அந்த வார்த்தையெல்லாம் சும்மா எழுதப்படல, போகிற போக்கில் ஆவியானவர் எழுதல. கர்த்தரோ அவரை அட்டி நொறுக்க சித்தமாகி, அடிச்சு நொறுக்குனாங்க, துள்ள துள்ள அடிச்சாங்க சரீரம். ஒரு அட்டி அடிச்சா சரீரம் ரப்பர் மாதிரி துள்ளி விழுப்பாருங்க. அந்த துள்ளி சரீரம் கீழே போய் தரையில விழுகிறதுக்குள்ள அட்டுத்தாட்டி அட்டுத்தாட்டி அடிச்சு நொறுக்குனாங்க. இது எதுக்கு தெரியுமா? போஜன பலியின் ஒரே ஒரு ரூலை ஃபுல்ஃபில் பண்ண. சிலுவைங்கிறது சாதாரணமானது அல்ல. இயேசு ஒவ்வொரு பலியாக முடித்துக்கொண்டே வருகிறார். தகன பலியாக அடிக்கப்பட்டார், தகன பலிக்குரிய எல்லா ரூலையும் ஃபுல்ஃபில் பண்றார். அதனாலதான் இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்திருக்கிறேன். எல்லா பிரமாணங்களையும் இயேசு நிறைவேற்றி முடித்தார். தகன பலியாக அடிக்கப்படுகிறார். தகன பலியாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி எப்படியெல்லாம் கையாளப்படுமோ அதை போல அவருடைய சரீரம் கையாளப்படுகிறது. அடுத்து போஜன பலியாக படைக்கப்படுகிறார். போஜன பலியாய் படைக்கப்படுகிற அந்த கோதுமை எப்படியெல்லாம் கையாளப்படுமோ, ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதை போல இயேசுனுடைய சரீரம் நடத்தப்படுகிறது. அடுத்து சமாதான பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அடுத்தது சிலுவையில தன்னை பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கிறார். எல்லா பாவமும் சிலுவையில இயேசு மேல வந்து விட்டது. அடுத்து குற்ற நிவாரண பலியாய் தொங்குகிறார். எல்லா குற்றங்களும் சிலுவையில இயேசு மேல வந்துருச்சு. சிலுவைங்கிறது சாதாரண இல்ல பாருங்க. 2 கால்களுக்கு கீழே அறையப்பட்டிருக்கும், 2 கைகளும் மேல அறையப்பட்டிருக்கும். இந்த பொசிஷன்ல ஒருத்தர் மூச்சு அப்படி உள்ள இழுத்தார்னா, அவருடைய ஆக்சிஜனை இன்ஹேல் பண்றாருன்னு வச்சுக்கிறோங்க. அப்படி மூச்சை இழுத்தார்னா ஒட்டுமொத்த பாடி வெயிட்டும் கால் எலும்புல இருக்கிற ஆணிக்கு போகும். கடுமையான பெயின் வரும். அந்த பெயின் தாங்க முடியாம டக்குன்னு மூச்சை ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க. ஒட்டுமொத்த பாடி வெயிட்டு கை எலும்புகளுக்கு போகும், கையில இருக்கிற ஆணிகளுக்கு போகும். கையில கடுமையான பெயின் வரும். அந்த பெயின் தாங்காம டக்குனு மூச்சை இழுப்பாங்க. காலில் பெயின், டக்குனு மூச்சை விடுவாங்க. கையில பெயின், மூச்சை இழுக்கவும் முடியாது, மூச்சை விடவும் முடியாது. அந்த லங்ஸ் எல்லாம் ஆக்சிஜனுக்காக அப்படியே கதறும் பாருங்க. அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக சிலுவையிலே இயேசு தம்முடைய சுவாசத்திற்கு போராட வேண்டியிருந்தது. லங்ஸ் எல்லாம் அப்படியே கதறும் ஆக்சிஜனுக்காக. சிலுவைங்கிறது சாதாரணமானதல்ல. இயேசு ஒவ்வொரு பலியாக முடித்துக்கொண்டே வருகிறார். தகன பலியாயிட்டாரு, போஜன பலியாக படைக்கப்படுகிறார். அடுத்தது சமாதான பலியாய் அடிக்கப்படுகிறார், சிலுவையில் தொங்குகிறார். எல்லா பாவங்களும் இயேசுவின் மேல வந்து விட்டது, எல்லா குற்றங்களும் இயேசுவின் மேல வந்து விட்டது. யோசிச்சு பாருங்க,
நீங்களும் நானும் நம்முடைய பாவம், நல்லா யோசிங்க, இண்டிவிஜுவலா நாம செஞ்சது நம்முடைய பாவம், நம்ம ஒரு ஆளுடைய பாவம், அதுவும் நம்முடைய சொந்த பாவம். அதன் விளைவுகளையே நம்மால தாங்க முடிஞ்சிச்சா? அதையே நம்மால தாங்க முடியாம தானே இயேசுவை தேடி வந்தோம். நம்ம ஒரு ஆளு, நாம செய்த பாவம், நம்முடைய பாவம், நம்ம சொந்த பாவம், நம்ம ஒரு ஆள் செஞ்ச பாவத்தையே நம்மால தாங்க முடியலையே, உலகத்தின் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பாவத்தையும் எடுத்து ஒரு ஆள் மேல வச்சா எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். இயேசுவின் மேல எல்லா பாவங்களும் சுமத்தப்படுகிறது. அவர் சிலுவையிலே கத்தர ஆரம்பிக்கிறார். எல்லா குற்றங்களும் இயேசுவின் மேல சுமத்தப்பட்டு விட்டது. இப்ப பிதா இயேசுவை கைவிட்டாக வேண்டும். ஏன்? பாவத்துக்கும் பிதாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப பிதா இயேசுவை கைவிட்டாக வேண்டும். அவரை கைவிட்டால் தானே நம்ம கையை பிதா பிடிக்க முடியும். ஆனா இந்த ஒண்ணுதான் இயேசு சிலுவையில நடக்க வேணான்னு கேட்டாரு. கெத்செமனே தோட்டத்தில் கேட்டார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலுவை வேண்டான்னு சொல்லல, சிலுவை பாடுகள் வேண்டான்னு இயேசு சொல்லல. என்னை எவ்வளவு வேணா சிலுவையில கஷ்டப்படுத்திக்கிறீங்க, ஆனா பிதா மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அந்த கேரக்டர், அந்த பாத்திரம் மட்டும் எனக்கு வேண்டாம். பிதா மட்டும் ஒரு சனப்பொழுது கூட என்னை பிரியக்கூடாது. அது மட்டும் நடக்க வேண்டாம். ஏன்? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஒரு சனப்பொழுது, இமைப்பொழுது கூட நான் பிதாவை விட்டு பிரிஞ்சது கிடையாது. அது மட்டும் நடக்க வேண்டாம். அது ஒன்னதான் இயேசு கேட்டார். ஆனா அதுவும் அவருக்கு சம்பவித்தது. பிதா இயேசுவை சிலுவையிலே கைவிட்டார். இயேசு கதற ஆரம்பிக்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி கதற ஆரம்பிக்கிறார். அப்ப இயேசு நினைத்தாரா, இப்படி பிதாவை விட்டு பிரிந்த நிலைமையில இருக்கிறதுக்கு பதிலாக இப்பவே நான் செத்தரலாம், இப்பவே என் ஜீவன் போயிடட்டும், உயிர் பிரிஞ்சட்டும் அப்படின்னு நினைச்சாரா? அதாவது இந்த தாய்மார்கள் இருக்காங்கல்ல, தாய்மார்கள் குழந்தையை பெற்றெடுப்பாங்கல்ல, நான் சொல்றது சிசேரியன் இல்லை, நார்மல் டெலிவரியில அந்த தாய் குழந்தையை பெற்று எடுக்கும் போது அந்த குழந்தை ரத்தமும் சதையுமா வெளியே வரும் பாருங்க. அந்த பெயின் தாங்க முடியாம, அந்த லேபர் பெயின் அவ்வளவு கடுமையா இருக்கும். அது தாங்க முடியாம அந்த தாய்மார்கள் என்ன நினைப்பாங்களாம், இந்த வேதனைக்கு பதிலாக இப்பவே என் உயிர் என்ன ஆயிரலாம், பிரிஞ்சிடலாம், அவ்வளவு பெயினா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய முகத்தை கொண்டு வந்து தாய்கிட்ட காட்டும் போது அந்த தாய் நினைப்பாங்களாம், இல்ல இல்ல, நான் சாகக்கூடாது, இந்த பிள்ளைக்காக நான் நீண்ட கால வாழணும்னு நினைப்பாங்களாம். அதுதான் சிலுவையில இயேசுக்கு நடந்தது. இயேசு சிலுவையில ஒவ்வொரு பலியாக முடித்துக் கொண்டே வருகிறார். தகன பலியாயிட்டாரு, போஜன பலியாயிட்டாரு, சமாதான பலியாய் படைக்கப்படுகிறார், பாவ நிவாரண பலியாய் சிலுவையில தொங்குகிறார். எல்லா பாவங்களும் வந்துருச்சு. குற்ற நிவாரண பலியாய் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா குற்றங்களும் சிலுவையில இயேசுவின் மேல வந்துருச்சு. இப்ப எல்லா பாவமும் எல்லா குற்றமும் வந்துட்டதுனால பிதா இயேசுவை கைவிட வேண்டிய சூழ்நிலை. இப்ப பிதா இயேசுவை சிலுவையில கைவிட்டா. அவர் சிலுவையில கதற ஆரம்பிக்கிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, அவர் கதற ஆரம்பிக்கிறார். அப்ப இயேசு நினைத்தாரா, இல்ல, பிதாவை விட்டு பிரிஞ்ச நிலைமையில நான் இருக்க விரும்பல, இப்பவே என் ஜீவன் போயிரட்டும், இப்பவே என் உயிர் போயிரட்டும் நினைச்ச போது பிதா உங்களுடைய என்னுடைய முகங்களை எல்லாம் சிலுவையில இயேசுவுக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். இயேசுவுக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். அவர் தமது ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு இயேசுவினுடைய முகத்தை சிலுவையிலே பார்க்க ஆரம்பித்தார். அவர் பார்க்க 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 இயேசு நினைத்தாராம், இல்ல இல்ல, நான் மரித்தாலும் இந்த என்னுடைய பிள்ளைக்காக நான் மீண்டும் உயிரோட எழுந்து வருவேன். என் பிள்ளைக்காக நான் நீடித்த நாளாயிருப்பேன். அவர் தமது ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்த்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் தான் வாய்க்கும், ஆனா புதிய ஏற்பாட்டில் வாய்த்தது. பிரதர் சிஸ்டர், இயேசுவினுடைய முகத்தை சிலுவையிலே பார்த்தார். பிரதர் சிஸ்டர், இயேசுவங்க முகத்தை சிலுவையிலே பார்த்தார். சிஸ்டர், யாரோ சொல்லி நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கல, அவர் உன்னை சிலுவையிலே பார்த்தபடினால தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு தாய் எப்படி ரத்த
ரத்தமும் சதையுமாய் தன் பிள்ளைகளை பெற்றெடுப்பாளோ அதை போல இயேசு உங்களை சிலுவையிலே பெற்றெடுத்தார் பிரதர். உங்க அம்மா உங்களை பெற்றெடுக்கிறதுக்காக பட்ட வேதனையை விட 100 இல்ல 1000 இல்ல 1,00,000 கோடி மடங்கு சிலுவையில வேதனைப்பட்டுதான் இயேசு உன்னை பெற்றெடுத்தாரே. உங்க அம்மா உன்னை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே இயேசு சிலுவையிலே உன்னை பெற்றெடுத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே இயேசு உன்னை பார்த்திருக்கிறார். சிலுவையில உன் ரூபத்தை அவர் பார்த்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உன்னுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே உன் ரூபத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க நினைக்காதீங்க பிரதர், நீங்க உங்க அம்மா மட்டும்தான் உங்களை பெற்றெடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. இல்ல, உங்க ஆவிய உங்க ஸ்பிரிட்ட இயேசு சிலுவையில ரத்தமும் சதையுமாய் பெற்றெடுத்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மறுபடி பிறந்தவர்கள். இந்த வார்த்தையெல்லாம் சும்மா சொல்லப்படல இல்ல பிரதர் சிஸ்டர். இயேசு உன்னை ரத்தமும் சதையுமா பிள்ளையா பெற்றெடுத்திருக்கிறார் பிரதர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனாலதான் சிலுவைக்கு முன்னாடி இயேசு பல பெயர்களை சொல்லி கூப்பிட்டாரு. சீஷர்களே அப்படின்னாரு, வேலைக்காரரேன்னாரு, சிநேகிதரேன்னாரு, அப்போஸ்தலரேன்னாரு, பல பேர்கள் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா சிலுவைக்கு போயிட்டு வந்து அந்த பேதுரு எல்லாரும் போட்ல மீன் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. யோவான் 21:5 சொல்லுகிறது, அவர் கரையில மீனை பொறிச்சு வச்சுட்டு நின்று அவங்கள பார்த்து எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? பிள்ளைகளே, ஓமை சொல்ற. சிலுவைக்கு முன்னாடி நீ சீஷன், நீ வேலைக்காரன், அப்போஸ்தலன் என்னவா வேணாரு. ஆனா சிலுவைக்கு பின்பாக அவரால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிறேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் அவர் சொல்லும்போது உன்னை ரத்தமும் சதையுமாய் ஆவியிலே பெற்றெடுத்தார். அந்த வழியில உன்னை பெற்றெடுத்தா உன்னுடைய முகத்தை அவர் ரூபத்தை அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன் இவ்வளவு கரையும் செலுத்தி உன் ஆவியை பெற்றெடுத்தவர் ஒரு நாள் உன்னை வெட்கப்பட விடுகிறதில்லை. உன்னுடைய தகப்பன் ஒரு நாள் உன்னை வெட்கப்பட விடுகிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், உங்களுடைய லைஃப்ல சக்சஸுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து சொல்லிட்டே இருங்க, அப்பா 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 அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. அப்பா எல்லாம் பார்த்து கொள்ளுவாரு, அப்பா எல்லாம் பார்த்து கொள்ளுவாரு, அப்பா எல்லாம் பார்த்து கொள்ளுவாரு.